அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். என்னங்க ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில வந்துட்டு மிளகு செடி பூ வந்துகிட்டே இருக்குங்கிறீங்க. பூவா வருதுன்னா எப்படிங்க கிளை பிரியும்? கிளை பிரிஞ்சா தானே அதிகப்படியான மகசூல் கிடைக்கும்னு சொல்றீங்க. அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கும், அதிகப்படியான மகசூலை வந்து அடையலாம்னு சொல்றீங்க. அப்படின்னா நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. இதுக்கு வந்து நுனிக்கில தேவையில்ல. அதாவது வந்து கவாத்துன்னு சொல்லுவாங்க. இதுபோல வந்து பக்க கிளைகள் பிரியும். இதுபோல பக்க கிளைகள் வரல அப்படின்னா, இதுபோல வந்துட்டு ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில இப்படி தொடர்ச்சியா வந்து பூக்களும் பிரிகளும் உண்டாகும். இது 4 மாசத்துல வந்துட்டு மொத வந்த பூவானது பார்த்தீங்கன்னா, மெச்சூர்டு சாப்ளிங்ஸா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பக்க கிளைகள் பிரிஞ்சிருக்கு. இதுபோல பக்க கிளைகளே வந்துச்சுன்னா வந்து எப்படிங்க வந்துட்டு பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும்? பக்க கிளைகள் வந்து மெச்சூர்டா வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னா, இதுபோல வந்துட்டு அரை பிஞ்சுகள்ல இருந்து இதுபோல வந்து புதுசா வந்து பால் பூக்களும் வர ஆரம்பிக்கும். இதுபோல பால் பூக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பக்க கிளைகள் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ நாம வந்து எந்த விதமான கவாத்து வந்து எதுவுமே செய்ய தேவையில்ல. கவாத்து செய்யாட்டியும் கூட பொதுவாகவே இயற்கையாக பார்த்தீங்கன்னா செடி மிளகானது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கிறதுலேருந்து கிளை பிரியிலேருந்து அதுவே வந்து பிறப்பிக்கும். நம்ம உர மேலாண்மையும் நீர் மேலாண்மை மட்டும் சரியாக பண்ணால் போதுமானது. இது எப்படி அறுவடை பண்ணுறது, எப்படி நடவு பண்ணுறது, எப்படி அறுவடை கொண்டு போகிறது, முதல் வருடத்தில் எப்படி அறுவடை கொண்டு போகிறது, எப்படி வந்து சந்தைப்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே உழவி வந்து முற்றுமுழுதாக உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனை கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இது போல வீரிய நாட்கள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.